ஹாய் கைஸ், நம்ம சேனலில் பார்த்தோம்னா எப்படி ஆன்லைனில் ஜென்யூனான வழியில் பணம் சம்பாதிக்கிறது ப்ளஸ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கூட அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், இந்த மாதிரி வேலையபிளான இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் ஐடியா தான் ஒன்று சொல்ல போகிறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது என்ன பிஸ்னஸ் ஐடியாஸ் பார்த்தீங்கன்னா, இ-காமர்ஸ் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த இ-காமர்ஸ் பிஸ்னஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஈபே இந்த மாதிரி சைட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பொருளை விற்பாங்க. அந்த பொருளெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு அமேசானில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறக்காண்டி ஒரு ட்ரெஸ்ஸு பிளாட்ஃபார்ம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ட்ரெஸ் இதெல்லாம் விற்கிறாங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அமேசான் டைரெக்டாக விற்கிறே இல்லை. நம்மள மாதிரி ஒரு பர்சன் தான் இந்த ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணி பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒன்ஸ் இந்த ட்ரெஸ்ஸை கஸ்டமர் ஆர்டர் பண்ணோன்னா இந்த அமேசான்லேருந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் நம்மகிட்ட இந்த ட்ரெஸ்ஸை கலெக்ட் பண்ணிட்டு போய் கஸ்டமருக்கு கொடுத்துருவாரு. ஸோ நமக்கு இந்த ட்ரெஸ்ஸுலேருந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரெஸ் 399 ரூபா நம்ம ஒரு 300 ரூபா அந்த ட்ரெஸ்ஸுக்கு, அதாவது அமேசான்லேருந்து நமக்கு சம் கட்ட உதாரணத்துக்கு 300 ரூபா கொடுத்துருவாங்க. 99 ரூபா 50 ருபீஸ் இந்த மாதிரி சார்ஜ் பண்ணிக்கிடுவாங்க. ஓகேங்களா. இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிஸ்னஸ் ஃபார் ஆன்லைன் பிஸ்னஸ். இது இ-காமர்ஸ் பிஸ்னஸ் சொல்லுவாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா முதலீடுன்ற பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக தேவைப்படாது. கம்மியான முதலீட்லேயே நம்ம ஜென்யூனாக பண்ணலாம். இது நீங்கள் ட்ரெஸ்ஸு தான் பண்ணணும் இல்லை, நீங்கள் எந்த பொருள் வச்சுருக்கீங்களோ நீங்கள் அந்த பொருளை பண்ணலாம். இந்த பிஸ்னஸ் யூஸ் பண்ணி மாதம் ₹1,00,000 வரைக்கும் சம்பாதிக்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க. இந்த பிஸ்னஸ் பற்றி இன்னும் உங்களுக்கு நிறையா டீட்டெயில் வேணுமா, இ-காமர்ஸ் பிஸ்னஸ் தமிழ்னு போடுங்க. ஏகப்பட்ட வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க. கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் பெஸ்ட்டு தொழில் வாய்ப்பு இந்த இ-காமர்ஸ் பிஸ்னஸ். இதை ஜென்யூனாக பண்ணலாம், நல்லா பண்ணலாம். உங்கள்கிட்ட இருக்கிற பொருள் நீங்கள் பேக் பண்ணி தரலாம். உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஷன் டிசைன் வளையல், கம்பல் இந்த மாதிரி ஒரு கடை வச்சுருக்கீங்கன்னா அதில் இருக்க பொருளை நீங்கள் அமேசான்லேயே ஷோ பண்ணி நீங்கள் அமேசானில் சேல் பண்ணலாம். அதுக்கு என்ன தேவைன்னா, ஜஸ்ட்டு அந்த ஒரு கேமராவை எடுத்து ஒரு மொபைல் ஃபோன் நல்ல குவாலிட்டியான அந்த ப்ராடக்ட்டை ஃபோட்டோ எடுத்து நம்ம அமேசானில் அப்லோட் பண்ணினா கண்டிப்பாக யூசர்ஸ் வாங்குவாங்க. நம்ம இப்போ அமேசானில் ஒரு பொருள் வாங்கினா என்ன பண்ணுவோம், உதாரணத்துக்கு இந்த ட்ரெஸ் ஐட்டமாக எடுத்துக்கிறோம். இந்த ட்ரெஸ் வாங்கினா என்ன பண்ணுவோம், பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ரிவ்யூ பார்ப்போம், தென் இந்த ஃபோட்டோஸ் பார்ப்போம். நீங்கள் பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோஸ் போட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ப்ராடக்ட் கஸ்டமர் பை பண்ணுவாங்க. இந்த இ-காமர்ஸ் பிஸ்னஸை பற்றி நான் அப்கமிங் வீடியோவில் A to Z எல்லாமே சொல்கிறேன். இந்த வீடியோ ஒரு ஓவர் இ-காமர்ஸ் பிஸ்னஸ் ஐடியா சொல்கிறது தான் இந்த வீடியோ. நீங்கள் ஆன்லைனில் ஜென்யூனான உள்ள பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா இது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஐடியா ஃபார் இ-காமர்ஸ் பிஸ்னஸ். ஸ்டார்ட் இ-காமர்ஸ் பிஸ்னஸ். இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அளவு இன்வெஸ்ட்மெண்ட்லேயே பண்ணலாம். இதுக்கு இனிஷியலாக வெப்சைட்டு ஹோஸ்டிங் அதெல்லாம் தேவைப்படணும். என்னென்னா கண்டிப்பாக எந்த இதுவும் தேவையில்லை. உங்களுக்கு இந்த கம்ப்யூட்டர் ஸ்கில் ப்ரோக்ராமிங் நாலேஜ் தேவைன்னா அதுவும் தேவையில்லை. நீங்கள் ஈஸியாக ஜென்யூனான வழியில் இதை ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, என்னெல்லாம் பண்ணுறதுன்னு அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். நீங்கள் அதுக்கு முன்னாடி இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணுச்சுன்னா யூடியூப்பில் போய் இ-காமர்ஸ் பிஸ்னஸ் தமிழ்னு ரிசர்ச் பண்ணுங்கள். யூ கெட் மோர் ஐடியாஸ் ஃப்ரம் இ-காமர்ஸ் பிஸ்னஸ். உங்களுக்கு ஆன்லைனில் ஜென்யூனான உள்ள பணம் சம்பாதிக்கணுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிலேட்டட் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.